ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்த ஒரு தமிழக வீரரை நாங்கள் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு இந்திய அணியில் விளையாட வைப்பதற்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா பிசிசிஐ கிட்ட தற்போது தகவலை கொடுத்துருக்காங்க. இதன் காரணத்தினால ஏற்கனவே அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 15 வீரர்களில் இருந்து ஒரு முக்கியமான வீரர் தற்போது பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாடில் இருந்து கழட்டி விட போகிறாங்க. இதுதான் தற்போது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவும் இங்கிலாந்தும் இடையே நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் வேட்டையை நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்நாயகன் விருதையும் வென்றிருந்தாங்க. இந்த தொடர் முழுக்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் வருண் சக்கரவர்த்தியுடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க திணறி போயிட்டாங்க. பந்தை 2 பக்கமும் திருப்பும் திறமை கொண்ட வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பந்து வீச்சை கடைசி வரைக்கும் இந்த தொடர் முழுக்க கணிக்க முடியாமலே அவுட் ஆகி வெளியே இருந்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். உலகத்தரம் வாய்ந்த அதிரடியான பேட்டிங் லைனப் கொண்ட இங்கிலாந்து அணியை இவருடைய பந்து வீச்சில் சிதைந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு இவரை இந்திய அணியில் இணைப்பதற்கு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் காரணத்தினால தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற உள்ள 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஸ்குவாடில் இடம்பெறாத வருண் சக்கரவர்த்தியை தற்போது நாக்பூருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்தியா. தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வருகின்ற 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்குள்ளே மாற்றம் செய்து கொள்ளலாம். அதன்படி தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க இருக்கின்ற முதல் 2 ஒருநாள் போட்டியில் தற்போது வருண் சக்கரவர்த்தி அவர்களை விளையாட வச்சு சோதனை நடத்தி அதற்கு பிறகு அவங்கள சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாடில் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் ரோஹித் சர்மா அவர்கள். இதன் காரணத்தினால தற்போது நாக்பூருக்கு சென்று அங்கு ஒன் டே ஸ்குவாட் இந்திய வீரர்களோடு தற்போது பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க வருண் சக்கரவர்த்தி. இவங்க தற்போது முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு இவங்க துபாய்க்கு அழைச்சிட்டு போகப்படுவாங்க. துபாய் பார்த்திங்கன்னா முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்களை கொண்டது. அதன் காரணத்தினால தான் தற்போது பிரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி அவர்களை இந்திய அணியோடு கூட்டி செல்வதற்கு தற்போது முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு IPL தொடரில் கொல்கத்தா அணிக்காக சிறப்பாக விளையாண்டு அந்த கோப்பையை கைப்பற்றுவதற்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமாக அந்த அணியில் ஒரு வீரராக இருந்தாங்க. இதன் காரணத்தினால இவங்க வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடரில் இடம்பெற்றாங்க. அதற்கு பிறகு இவங்க 10 T20 போட்டிகளில் விளையாடி 31 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கக்கூடிய இவங்களை துபாய் போன்ற சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மைதானங்களில் இந்திய அணிக்காக விளையாட வைக்கும்போது அது எதிரணி வீரர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். இதன் காரணத்தினால தான் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது ரிஸ்க் எடுத்து இவரை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் ஸ்குவாடில் தற்போது இணைச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.